ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் சும்மா மரண அடி அடிச்சிருக்காருங்க. சைடு முஸ்டாப் அலி ட்ரோஃபியில் சர்வீசஸ் அணிக்கு எதிராக சும்மா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு. களம் இறங்கிய கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் என்னடா இது 3 இன்னிங்ஸா அவருடைய பர்ஃபார்மன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு மீண்டும் கம்பேக் பண்ணிட்டு வந்து சும்மா அதிரடி காட்டியிருக்காரு. சும்மா தரமான இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு. ஒவ்வொரு அடியும் சும்மா மரண அடியா இருந்திருக்கு. சோனா அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்காரு. 38 பந்துகளில் 97 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. 3 ரன்ல வந்து சதத்தை மிஸ் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு என்னன்னு தெரியல, அந்த 90 ரன் வந்தாவே போதுங்க, அந்த சதம் அடிக்கிறதுல அவ்வளோ ஒரு மிஸ்டேக் ஆகுது. இதே மாதிரி தான் ஐபிஎல் வந்து சதத்தை மிஸ் பண்ணாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 97 ரன்ல சதத்தை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த ஆட்டம் ஐபிஎல்ல இன்னும் பல ஆட்டங்களை வந்து ருத்ராஜ் கிட்ட இருந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொன்று சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. நம்ம தோனி மாதிரி ஆக போறோம்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பரா வந்து இப்போ வந்து நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு மகாராஷ்டிரா அணிக்கு. ஸோ என்னடா இது, ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா தான் பார்த்திருப்போம், ஒரு பேட்ஸ்மேனை பார்த்திருப்போம். இப்போ என்னடா அவரு விக்கெட் கீப்பர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வேளை வந்து தோனி போனதுக்கு அப்புறம் சிஎஸ்கே அணியில் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறோம் அப்படின்ட்டு கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிருக்காரு, 8 6 அடிச்சிருக்காருங்க. சும்மா 4 பக்கமும் சுத்தி 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 அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து சொல்லுங்கடா, சிஎஸ்கே கேப்டன் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, இப்போ வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு 4-5 மேட்சா வந்து அவருக்கு சரியான முறையில் அமையல. இப்போ மீண்டும் கம்பேக் பண்ணி ஒரு தரமான இன்னிங்ஸை தரமான நாக்கை வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் தான். கண்டிப்பா அவர் வந்து ஃபார்முக்கு வந்தது நமக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம். ஐபிஎலுக்கு வந்து முன்னாடியே வந்து ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இங்கிலாந்து கிட்ட வந்து T20 சீரிஸ் நடைபெற போகிறது. அடுத்து ஜனவரி மாசத்துல வந்து நடைபெற போகுது. ஸோ அந்த ஸ்குவாட்ல கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாட் இடம் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் இன்னும் நிறைய தேவைப்பட போகுது. இன்னும் டொமஸ்டிக்ல வந்து அவருடைய நாக்கு வந்து இன்னும் நிறைய வேணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே வந்து அவர் ஸ்குவாட்ல எடுக்கல. ஸோ இப்போ வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒதுக்கி போறாங்க. அப்படிதான் பண்ண போறாங்க. ஏன் வந்து அவரை வந்து இந்திய ஏ டீமுக்கு கேப்டனா போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அவனை அனுப்பி வச்சாங்க அப்படின்னா அவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் வந்து அவரை வந்து ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அப்படி ஒரு சான்ஸை கொடுத்து ஸோ அவர் வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா அவரை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், இனிமே வந்து என் ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு கம்பேக் பண்ணி சும்மா 97 ரன் சும்மா தரவடியா வந்து வெடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய இன்னிங்ஸ் வந்து இதுவா இருக்கக்கூடாது, இன்னும் இதை விட நிறைய இன்னிங்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அடுத்து வந்து இங்கிலாந்து சீரீஸ்க்கு கண்டிப்பா அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்க போகுது அப்படின்றத நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் வந்து 11th இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் அவர்கள் கண்டிப்பா அவர் வந்து ஸ்குவாட் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. ஸோ இந்த முஸ்டாப் அலி ட்ரோஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் நிறைய கேம்ஸ் வந்து விளையாட போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு கண்டிப்பா கூடிய விரைவில் அவர் திரும்ப வேண்டும் என்பதை எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ தோனி கிட்ட நிறைய ஆலோசனை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கோச் புல்மிங் கிட்டையும் நிறைய ஆலோசனை பண்ணியிருப்பாரு. ஸோ சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் அடுத்து என்னென்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அவருடைய கம்பேக் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அவருடைய நாக்கு வந்து வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ இது குறித்து கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.